வணக்கம். மலர்கள் நிற நிகழ்ச்சியோடத்தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். நேற்று வந்து காணவி எங்களோட அழகாக கதைச்சிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு வந்து யார் கதைக்க போறா அப்படி என்று சொன்னால் என்ன பேர் பிள்ளைக்கு? ஆத்விகா. ஆத்விகா. அது என்ன ஆத்விகா? சத்தம் இல்லாம சொன்னாதான் உங்களோட பேர் தெரியும் விளங்குமோ? ஆத்விகாண்ட அப்பாவுக்கு என்ன பேர்? அனோஜ். அம்மாவுக்கு என்ன பேர்? சஜினைடா. என்ன செய்யறா அப்பாவும் அம்மாவும்? என்ன செய்யணும்? என்ன வேலை செய்யணும்? அப்பா சாம்சங் ஷோரூம் மேனேஜர். அம்மா மொழி ஷோரூம்ல தான் வேலை செய்யறா. வேலை செய்யறா. ஆனா என்ன வேலை செய்யறான்னு தெரியாது அப்படியோ? அம்மா சாம்சங் ஷோரூம்ல தான் வேலை செய்யறா. நீங்க போயிருக்கிறீங்களோ அங்க? போனீங்களோ? சரி, பிள்ளைக்கு என்னவா வேற விருப்பம்? படிச்சு பெரிய ஆளா வந்தா பிறகு டாக்டர். டாக்டரா வரணுமெண்டு ஆசை. அம்மா அண்ணன் அப்பான வேலை பிடிக்கல. வீட்டை பேர் யாரெல்லாம் இருக்கணும்? சித்தி, சித்தப்பா, அம்மா, தங்க. தங்கா இருக்கு பிள்ளைக்கு. தங்காக்கு என்ன பேர்? தங்காக்கு தாமரை. தாமரை. நான் வச்சு பேர். நீங்க வச்ச பேரோ? தாமரையோ? உங்களுக்கு என்ன ஆசை அப்படி தாமரை என்று வைக்கிறதுக்கு? சும்மா வச்சு நான் வாயில. உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும்? எல்லா பூவும் பிடிக்கும். அதில் தாமரை வைக்கிறேன். எல்லா பூவையும் பிடிக்கும். இல்லை தாமரை என்று வச்சு விட்டேன் தங்கச்சிக்கு பேர் என்று. அப்படித்தானே? நாளைக்கு தாமரை பூ தான் பிள்ளைக்கு நிறைய பிடிக்குமாக்குமெண்டு. சரி, ஓகே. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? முதலாம் ஆண்டு. எந்த ஸ்கூல்? மானிப்பாய் லேடிஸ் காலேஜ். மானிப்பாய் லேடிஸ் காலேஜ். டீச்சருக்கு என்ன பேர்? சுயா மிஸ். சுயா டீச்சர். சுயா மிஸ் டீச்சர். அது என்ன மிஸ் டீச்சர்? சும்மா சொல்றது. என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு? எல்லாமே பிடிக்கும். என்ன பிடிக்காதப்பா பிள்ளைக்கு? எனக்கு பிடிக்காததுன்றது எதுவுமே இல்லை. சரி, ஓகே. அப்ப பொய் சொல்றது பிடிக்குமோ? அப்ப சொன்னீங்க பிடிக்காதுன்றது ஒண்ணும் இல்லையண்டு. பொய் சொல்றது பிள்ளைக்கு பிடிக்காது இல்லையோ? சரி, தங்கச்சி நீங்கள் என்ன விளையாட்டு விளையாட்டு? போய் சொல்றேன். போய் சொல்றேன். ஒச்சோ, அப்படி என்ன போய் சொல்லி இருக்கிறீங்க? ஆனாலும் நான் போய் சொல்றேன் நான்ன்றதே உண்மையா அழகா சொல்லியாச்சு. என்ன போய் சொல்ற நீங்கள்? இன்னொரு போய் ஒரு நாளைக்கு வந்துடும். ஒரு நாளும் என்ன ஏதாவது ஒரு போய் வந்துடும் அப்பாக்கும் அம்மாக்கும் சொல்றதுக்கு. வேலையால வரைக்கும் கேட்க டக்குன்னு போய் சொல்லிட்டு ஓடிடுறது. சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க? பாட்டு பாட போறீங்க. என் பிள்ளைக்கு டான்ஸ் பிடிக்காதோ? டான்ஸ் பிடிக்கும். ஆடி காட்டில கண்ணுக்கெல்லாம் அடிச்சு விட்டது அழகா. அம்மாவும் சித்தியோ? அம்மா. அம்மா நிறைய அடிப்பாவோ கண்ணுக்கு அழகா? சரி, ஓகே. இப்போ பாட்டை பாடி காட்டுங்க. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அருதினமும் பாட வந்தேன் வேறவா. வன்னிமை நாதனே வா வடிவேலனே, மன்னிமை நாதனே வா வடிவேலனே, வேற வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. முடிச்சாச்சு. முருகனை கும்பிட்டு அப்படியே முடிச்சாச்சு. பிள்ளைக்கு என்ன கடவுள் பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும். எனக்கு எதுவுமே பிடிக்காதுன்னு இல்லைன்னு முதலே சொல்லியாச்சுது. என்ன? சரி, ஓகே. இப்போ எனக்கு அடுத்து என்ன செய்து காட்ட போறீங்க? கதை சொல்லுவோமோ? என்ன கதை சொல்லுவோம்? அப்ப பாட்டி வடை சுற்றுவாங்க. காக்கா வடை சுட்ட கதை என்ன வந்துச்சு? அப்படித்தானே? மாறி சொல்லியாச்சு. சரி, ஓகே. சொல்லுங்க. ஒரு ஊரில் பாட்டி வடை சுத்தோன்று இருந்தவ. அப்ப காகம் வந்து ஒரு வாடையை கொத்தி கொண்டு வந்து இருந்தது.
அப்ப நரி அந்த பக்கமா வந்தது. அப்புறம் காக்கா வாயில வச்சிருக்கிற வலைய பார்த்துட்டு தனக்கு வேணும்னு யோசிச்சது. அப்ப அது சொல்லிச்சு, நீ நீ ஒரு பாட்டு பாடினா காட்டுக்கு ராஜா ஆகலாம்னு சொல்லிச்சு. அப்ப அப்ப காகம் என்ன செய்தது? வாயில் இருக்கிற வலைய கீழே ஓடி டபுள் காக்காண்டு பாடிச்சு. அப்ப நரிக்கு வடை கிடைச்சது, அதுக்கு ஆறுதல் கிடைச்சது. அதுக்கு என்ன கிடைச்சது? ஆறுதல் கிடைச்சதோ? யாருக்கு ஆறுதல் கிடைச்சது? காக்காக்கு என்ன ஆறுதல் கிடைச்சது? நரி தூக்கிட்டு போனால ஒண்ணுமே செய்யலாது. அச்சோ, அப்ப அது கவலையா எல்லாம் இருக்கும். உங்கள்கிட்ட இருந்து ஒரு பொருளை பறிச்சிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கவலையா இருக்கும். அப்ப நரிக்கு என்ன, காகத்துக்கு என்ன நடந்தது? கவலையா இருந்துச்சுதோ. நரி வந்து என்ன ஏமாத்தி வடைய வாங்கிட்டு ஓடிட்டுது. அப்ப காகம் தான் ஏமாந்து போச்சுது. அப்ப அதுக்குரிய கவலை ஆச்சோ, இந்த வடைய பறிச்சுட்டு போட்டுரு நரி அப்படின்னு சொல்லி அது கவலையில இருந்துச்சா. சரியோ, ஓகே. நீங்க எங்கெல்லாம் போயிருக்கிறீங்களா? அப்பா அம்மா நீங்கள் எல்லாம், தங்கச்சி? நான் தங்கச்சியை கூட்டிக்கொண்டு வருவேன் போக சித்தியும் சித்தப்பாவும் போக நானும் சேர்ந்து போவேன். அட்டட்டா, சித்தியும் சித்தப்பாவோடையும் தொத்திடுறது ஓடி போய். சரி, எங்கெல்லாம் போயிருக்கிறீங்க சித்தி சித்தப்பா நீங்கள் எல்லாம்? நல்லூர் கோயிலுக்கு போவோம். இங்க நாங்க நெல்லூர் கோயிலுக்கு வந்து நாங்க நல்லூர் கோயிலுக்கு வருவோம். பிறகு நான் வேதம் பண்ணனால வேத கோயிலுக்கு போய் கும்பிட்றதுக்குள்ள சித்தப்பா அங்கால ஓடிடுவேன். அங்கால போய் ஏதாச்சும் பார்க்க ஓடிடுவேன். ஓகே, சித்தப்பா ஓடிடுவேன். நீங்க வேதமோ சேர்ச்சுக்கு போறீங்களோ? யாரோட போறீங்க சேர்ச்சுக்கு? அம்மம்மாவோட. அம்மம்மாவோட. அப்ப சித்தப்பா வரமாட்டேன். வரமாட்டார். அப்ப அதால சித்தப்பா ஓடிடுறது பிள்ளைய விட்டுட்டு. நீங்க அம்மம்மாவோட நிற்பீங்க. அங்கால இதெல்லாம் பார்க்க ஓடுறது. இதெல்லாம் பார்க்க. அப்ப சித்தப்பாட்ட சொல்லுவோமோ ஆறுதலா போங்க அப்படின்னு சொல்லி. வேண்டாமோ? அவர் போகட்டுமோ? சரி, எந்த சேர்ச்சுக்கு போறீங்க? இங்கே பக்கத்துல வீட்டுக்கு பக்கத்துல கோயில் இருந்ததுனால பக்கத்துல நடந்தே போகலாம். இல்லை அம்மா கார் வைக்க வேண்டதுனால நாங்கள் கூட்டிக் கொண்டு போய் விடுறோம். கூட்டிக் கொண்டு போய் விடுற நீங்களோ? என்னத்துல கூட்டிக் கொண்டு போய் விடுற நீங்க அம்மா? மோட்டர் பைக்கில். மோட்டர் பைக்கில் கொண்டே விடுறது அம்மா கையிலான்றதால மோட்டர் பைக்கில் போகிற நீங்கள். சரி, இப்போ எனக்கு ஆத்தி சூடி சொல்கிறீங்களோ? சொல்லுங்க. ஆத்தி சூடி அமர்ந்த தேவனை ஏற்றி ஏற்றி தொழுவோம் ஜாமீன் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது உலக்கில் உடையது உடம்பே ஊக்கமது கைவிடே எண்ணெழுத்துகளே ஏற்பது இகழ்ச்சி ஐயாம் முட்டுள் ஒப்புரவு ஒழுகு ஓதுபதோழிய அவ்வியம் பேசு அக்கம் சுருக்கு கண்டொன்று சொல்லு ஞப்போல் வலை சளிநீராடு நயம்பட உரை இடம்பட வீடுகளில் இணக்கமணிந்து இணங்கு தந்தைதாய்ப்போல். நன்றி மறவேல். நன்றி மறவேல். நன்றி சொல்லியாச்சு, முடிச்சாச்சு. சரி, ஏன் பாடமாக்கினீங்க? ஏன் பாடமாக்கினீங்கன்னு கேட்டேன் நான் அங்கே இதுக்கு பாடமாக்கினது ஸ்கூலுக்கு பாடமாக்கினது அது அப்படியே நான் ஞாபகம் வச்சிருந்து இப்போ எனக்கு சொல்லப்படுது. மலைகள் நிற நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆத்மிகா வந்து எங்களோட அழகாக கதைச்சு கொண்டு வரோம். ஆத்மிகா விட்டு என்னெல்லாம் நிற்குது? கிளி நிற்குது. லவ்வர்ஸ் கிளி லவ்வர்ஸ். ஓகே, கிளி கதைக்குமா உங்களோட கிளி? கதைக்காது. வட்டம் இது போட்டிருக்கிறோம். அதில் நின்று ஆடும் பாட்டு. ரேடியோ குசினிக்குள்ள ரேடியோ போட்டிருக்கிறோம். ரேடியோ கொஞ்சம் ஆடும். என்ன பாட்டுக்கு டான்ஸ்? அதுல நான் குளிக்கொண்டிருப்பேன் காலமேல. பிறகு அது காலமேல நான் ஸ்கூலுக்கு போற நேரம் பார்த்து பாட்டு ஓடும். அப்ப என்ன பாட்டுக்கு மாடும் உங்களோட கிளி? எல்லா பாட்டுக்கும் மாடும். ஆனா அந்த வட்டத்துல அந்த அது அசையும். அதனால அதுல இருந்து அசைஞ்சு ஆடும். அப்ப நீங்க கிளியோட சேர்ந்து டான்ஸ் ஆட மாட்டீங்க? கீழே ஹக்கா ஓட்டி வச்சிருக்கு. அட்டட்டா, அதால வந்து கிளிக்கு கிட்ட போறேல. கிளி கிட்டையும் போறேல, அதுக்கு பக்கத்துல பிரஷும் பண்றேல.
கூடாது இதுலயே ஒரு தனி ஒரு கதிரையை வச்சுட்டு தான் ப்ரெஸ் பண்றேன் நான் அதுல. சரி. அம்மா எல்லாரும் அதுல போய் ப்ரெஸ் பண்ணுவேன்னா நான் ஒரு நாளைக்கு மட்டும்தான் அதுல இது செய்தேன்னா இப்ப பிறகு பிறகு கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். சரி ஓகே. வேற என்ன இருக்குது? கிளி இருக்குது, லபர்ஸ் நின்றது, வேற என்ன நின்றது? உடனே இருக்கு நாய்க்குட்டி பின்னுக்கு நிக்குது, நாய்க்குட்டியும் மாட்டுக்குட்டியும். நாய்க்குட்டியும் ஆட்டுக்குட்டியுமோ? சரி, உங்களுக்கு நாய்க்குட்டிக்கு என்ன பேர்? ஒரு பேரும் வைக்கல. இது என்னடா இது? அப்படி உங்களை விட்டு நாய்க்குட்டியை நாங்க கூப்பிடுறது? நான் சும்மா பேர் வச்சு கூப்பிடுவேன், நீ நாய்க்குட்டியிலே கூப்பிடுவேன். ஓகே, அப்ப நீங்க இந்த எப்ப பேர் வைங்க நாய்க்குட்டிக்கு, சரியா? சரி, இப்ப எனக்கு பாட்டு பாடி காட்டுறீங்களோ? பாடுங்க. சின்ன சின்ன கண்டுக்குட்டி, சிறிய வெள்ளை கண்டுக்குட்டி, துள்ளியோடும் கண்டுக்குட்டி, சோம்பரிலா கண்டுக்குட்டி, கட்டை 4 கால்கள் உண்டு, கள்ளமில் உளவுண்டு, பட்டு மேடி வாழும் ஒன்று, பார்க்க அழகு கண்டுக்குட்டி, அம்மா அம்மா என்று நீ அழுவதேனோ கண்டுக்குட்டி, அம்மா சும்மா பால் தருவாய், அருகில் வாயன் கண்டுக்குட்டி, அருகில் வாயன் கண்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி தான் விட்டு நிக்குது. அப்ப கண்ணுக்குட்டி இல்ல. உங்களுக்கு பிடிக்காதோ கண்ணுக்குட்டிய? கண்டுக்குட்டின்னு ஒன்றுமே குட்டியும் போடையில ஒன்றும் போடையில. ஐயோ, அப்ப என்ன செய்யலாம்? என்ன குட்டி போட்டு தனியை வேணுண்ட ஆடு மிதிச்சு போடும். ஆடு மிதிச்சு போடுவீங்களா? கண்டுக்குட்டி தான் மிதிக்க மாட்டேன். ஆட்டை கண்டுக்குட்டி மிதி எந்த பெரிய ஆடு வரும்னு எனக்கு தெரியாது. அப்ப அதால என்ன செய்வோம்னா நாங்க வந்த அப்புறம் யோசிப்போம். சரியோ? மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம். ஆத்மிகா வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம். மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். சிறியதொரு இடைவெளியை திறந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்த கதைக்கிறதுக்கு ரெடியா? என்ன பேர் பிள்ளைக்கு? பிரணிகா. பிரணிகா. பிரணிகான் அப்பாக்கு என்ன பேர்? ராஜசாந்தன். ராஜசாந்தன். சாந்தன். அம்மாக்கு என்ன பேர்? சிவகௌரி. சரி, அப்பா எந்த பேங்க்ல வேலை செய்யறாரு? சம்பத். சம்பத் பேங்க். அம்மா எந்த யூனிவர்சிட்டி? ஜெஃப்னா யூனிவர்சிட்டி. சரி, 2 பேர்ட்ட இடத்துக்கு நீங்க போயிருக்கு. எந்த இடம் உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கு? அப்பாண்ட இடம் பிடிச்சிருக்கு, அம்மாண்ட இடம் பிடிச்சிருக்கோ? அம்மாண்ட. அம்மாண்டே அம்மாண்ட பிடிச்சிருக்கு. நிறைய ஆக்கள் வெறிவினம் போடாங்க, அப்படியோ? எல்லாரும் வந்து பிள்ளைய கதை கேட்டுட்டு போடுவினமோ, அதால பிடிச்சிருக்கோ? சரி, வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கிறேன்? அண்ணா, 2 அண்ணாவும் அம்மாவும் அப்பாவும் அம்மாவும் தாத்தாவும். சரி, 2 அண்ணாக்கும் என்ன பேர்? பிரணேஷ், பிரணீத். என்ன செய்யணும் 2 பேரும்? 2 பேரும் என்ன செய்யணும்? ஒரு வேலையும் செய்யறீல வீட்டில், அப்படித்தானே? படிக்கணுமோ? எத்தனையாம் ஆண்டு படிக்கணும்? 1வது அண்ணா 6ஆம் ஆண்டு, 2வது அண்ணா 4ஆம் ஆண்டு. நீங்க எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 2ஆம் ஆண்டு. இந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? பஸ்கோ. டீச்சருக்கு என்ன பேர்? ஜெயரூபன் மிஸ். என்ன பேர்? ஜெயரூபன். ஜெயரூபன் மிஸ். எத்தனை பேர் படிக்கணும் உங்களோட கிளாஸ்ல? 36. 36 பேர். சரி, உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? கணக்கு பேர். எல்லாரோடும் கதைப்பீங்களா? அப்ப டீச்சர்கிட்ட பேச்சும் வாங்குவீங்களா அப்ப கதைக்கிறதுக்கு? நிறைய பேச்சு வாங்கியிருக்கிறீங்களோ? வாங்கியிருக்கிறீங்களோ நிறைய பேச்சு? ஏன் பேச்சு வாங்கல நீங்க? ஒரே கதை போல. அப்படி பிரணிகா கதைக்கிறீங்களோ? சரி, பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளா வந்து அப்புறம் என்னவா வர விருப்பம்? டாக்டர். டாக்டர். அப்பாண்ட வேலையும் வேணும், அம்மாண்ட வேலையும் வேணும். ஏன்னா வேற 2 பேர்ட்ட வேலையும் வேணாம் பிள்ளைக்கு. நான் நினைச்சேன் அம்மாண்ட வேலை நிறைய பிடிக்குமெண்டு. ஏன் என்னன்னு சொல்லுங்க. ஏன் பிடிக்கல வேற 2 பேர்த்த வேலை? சரி, ஓகே. இப்போ எனக்கு தேவாரம் சொல்றீங்களோ? என்ன தேவாரம் சொல்ல போறீங்க? நத்தார் பாடை. சொல்லுங்க. நத்தார் பாடை ஞானன் பாசு வேறின் தேனை கவிழ்வாய் மத்தம் மாத
யானை ஊறி போத்தமான வாளன் பத்தாகிய தொண்டர் தோடு பாலாவி கரைமேல் செத்தாரெலும்பு அணிவாந்தீரு கேதீச்சர தானே. திருச்சிச்சம்பலம். சரி, எந்த கோயிலுக்கு போற நீங்கள்? முருகன் கோயில். நல்லூருக்கு போவீங்களா? எங்க போற நீங்க? எல்லாம் டக்காண்டு வருவதில்லை எனக்கு யோசிக்க, அப்படித்தானே? சரி, ஓகே. இப்போ நீங்கள் பாட்டு பாடிக்காரீங்களோ? என்ன பாட்டு பாட போறீங்க? குருவி ஒன்று மரம். சரி, பாடுங்க. குருவி ஒன்று மரத்திலே கூடு ஒன்றை கட்டியே அருமை குஞ்சு மூன்றையும் அதில் வளர்த்து வந்தது. நித்தங்குருவியும் நீண்ட தூரம் சென்றிடும். கொத்தி வந்த இறைதனை குஞ்சு தின்ன கொடுத்திடும். இறைவன் தந்த சிறையினால் எழுந்து பறக்க பழகுவேன் என்று கூறி தாயுடன் 2 குஞ்சு கிளம்பின. ஒன்று மட்டும் சோம்பலாய் ஒடுக்கி கொண்டு உடலையே. அன்று கூட்டில் இருந்தது ஆபத்தொன்று வந்தது. அங்கிருந்தோ வந்தவன் ஏறி ஒருவன் மரத்திலே. அங்கிருந்த கூட்டினை அடை நெருங்கி சென்றன். சிறகிருந்தும் பறக்கவே தெரிந்திடாமல் விழித்திடும். குருவி குஞ்சை பிடித்தனர் கொண்டு வீடு சென்றனர். குருவி குஞ்சு அவனது கூட்டில் வாழலானது. அருமை என்னை ஒலித்தது அதனின் காதில் ஒலித்தது. சரி, அம்மா சொல்றது என்ன நீங்க கேட்காம விட்டுருக்கிறீங்க? அண்ணாக்களோட எல்லாம் சண்டை பிடிப்பீங்களோ? நிறைய பிடிப்பீங்களோ? அப்போ அம்மா சொல்றவா அவன் சண்டை பிடிக்க கூடாது. அப்பயும் சண்டை பிடிக்கிறேன் நீங்க? அவன் சண்டை பிடிக்கிறேன். என்ன சண்டை பிடிக்கணுமே? ஆ, என்னென்னதுக்கெல்லாம் சண்டை பிடிப்பீங்களா அவையோட? அடிச்ச அடிக்கிறது. சூ அண்ணாக்களுக்கு யாரும் அடிப்பினுமோ? அவைகள் தான் அடிக்கிறேன். அவைதான் பிள்ளைக்கு அடிக்கிறதோ? அப்போ நீங்கள் பிடிச்சி அடிச்சு விட்டீங்க, திருப்பி அடிக்கிறது, அப்படித்தானே? இந்த அம்மாட்ட பேச்சு வாங்குறது. சரியோ? ஓகே. என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு? புட்டு. என்னதுக்கு சாப்பிடுவீங்க? பொரியலோட. இன்னும் பொரியல்? ரெண்டோட. ஆ, உருளைக்கிழங்கோட. கிழங்கோட? உருளைக்கிழங்கு பொரியல்னா நிறைய பிடிக்கும். முட்டை பொரியல் எல்லாம் பிடிக்காது பிள்ளைக்கு. ஏன் பிடிக்காது? சைவம். ஓ, நீங்கள் சைவம், மச்சம் சாப்பிட மாட்டீங்களா? அப்போ சரி, பிள்ளைக்கு என்ன கறி பிடிக்கும்? பருப்பு. பருப்பும் சோறும் சாப்பிடுவீங்க நிறைய, அப்படித்தானே? நிறைய சாப்பிடுவீங்களோ கொஞ்சமாக சாப்பிடுவீங்களோ? நிறையா. மலலுக்கு நிறைய நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். பிரணிகா வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம். அதோட ஆத்வியாவும் எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறான். நேற்று வந்து காணவி வந்து அழகாக எங்களோட கதைச்சிருக்கிறேன். இன்றைக்கும் 2 குட்டீஸும் எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறேன். 3 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.